சீமான் மேல வந்து ஒரு கல் எறிஞ்சாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கல் எறிஞ்சாங்க. அந்த கல் வந்து பெரிய ரியாக்ஷன் இல்லை. அடுத்து ஒரு கல் எறிகிறாங்க. அவங்க அப்போ உத்து பார்க்குறான், என்னடா சீமானை அரெஸ்ட் பண்ணிட்டா என்ன செய்வான், இந்த பப்ளிக் என்ன செய்வான், இந்த நாம் தமிழர் அந்த கட்சிக்காரங்க என்ன செய்வான்னு பார்க்குறான். டக்குன்னு போய் ஒரு நோட்டீஸ் ஓட்டுறான், கிழிக்கிறான், ஒரு நாடகம், ஒரு ஹம்பக் பண்ணுறான். அன்று இரவு எல்லா மீடியாக்களும் ஒழித்து கொண்டே இருந்தது அண்ணன் சீமான் பேரை. நான் கூட நினைச்சேன், ஐயா தெரியாம தென்கூட்டில் கையை வச்சுட்டாங்க, ஐயா மாட்டிக்கிட்டாங்க. அதே மாதிரி நடந்துருச்சு. இப்போ என்னன்னா, அண்ணனை விட்டு போனாங்கல்ல, நாம் தமிழ்லேருந்து போனாங்கல்ல, அவங்க திரும்ப அகைன் அண்ணனுக்கு பாதுகாப்பாக வந்துட்டாங்க. யார் யாரு அண்ணனுக்கு பாதுகாப்புல இருந்து வெளியேறி போனாங்களோ, ஐயோ இனிமே விடக்கூடாது, நம்மளுக்கு தலைவர் அவர்தான், தமிழ் தேசத்துக்கு அவர் தான் தலைவர்ன்ற ஒரு எண்ணத்தோட அந்த நாம் தமிழர் தம்பிகள் வந்துட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. பத்தி குச்சி பத்தி காதுடா, யாரும் வந்து வர சரவரையில பம்பு தும்பு வச்சு காதடா, யாரும் ஒன்ன புசு புற வரையில